ரிகண பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண பீரா நமோ நம லிபவ சரவண நிர நிர நிரன வசர ஹன பவர்க ரர ரர முருகா முருகா எவ்வளவுதான் நீ கதறினாலும் குமரினாலும் உனக்கு துணையாக வரக்கூடியவர் எவரும் இல்லை. எவ்வளவு நேரம் காத்திருந்தாலும் எவரும் வரமாட்டார்கள். ஏன் வரமாட்டார்கள்? நிச்சயம் ஒருவர் வருவார். யார்? யார் வருவார்? எனக்கு துன்பம் நேரும் வேளையில் எல்லாம் அவ்விடத்திற்கு வந்து அருள் புரிகின்றவர் பரமேஸ்வரர் பரமேஸ்வரர் பரமேஸ்வரர். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அந்த பரமேஸ்வரன் தான் என் அண்ணன் சூரபத்மனுக்கு யுகங்களை கடந்து வாழ வரங்களை தந்தவர். ஆகையால் அவர் வரப்போவதில்லை. எம்பெருமான் வருவார். ஓஹோ, உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அதையும் பார்த்து விடுவோம். இங்கேயே இப்போதே உனக்கு 3 முறை அவரை அழைக்க அவகாசம் தருகிறேன். கூப்பிடு உன் சிவனை. ஆனால் ஒன்று. என்ன? நீ 3 முறை அழைத்து ஈசன் உனக்கு அருள் புரியவில்லை என்றால் நீ என் அண்ணனுக்கு ஆசை நாயகியாக வேண்டும். கூப்பிடு. இந்த நிலையில் உங்கள் மனைவியை காப்பாற்ற ஒருவரால் மட்டுமே முடியும். யார் என்று கூறுங்கள். உடன் சென்று அவர் பாதங்களை பற்றி போற்றுகிறேன். பற்றுதலற்ற நெற்றிக்கண் நிமலன் எவரோ? ஆணவம் கொண்ட கங்கையை எவர் அடக்கி தன்னுடைய நீண்ட ஜடாமுடியில் தரித்துக் கொண்டாரோ அந்த பரமேஸ்வரரின் சரணம் பற்றுங்கள். பரமேஸ்வரா, காப்பாற்றுங்கள். அண்ணியாரே, இவ்வாறு நீங்கள் அழக்கூடாது. நீங்கள் அழைத்த குரல் கைலாயத்தை எட்டவில்லை என எண்ணுகிறேன். இப்பொழுதும் உங்களுக்கு அவகாசம் இருக்கிறது. இன்னும் ஒரு முறை அழையுங்கள். பிறை சூடிய பெருமானே, கண்ணுதற் கடவுளே,
பரமேஸ்வரா, இந்த அபலையை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் பிரபு, காப்பாற்றுங்கள். இந்த அபலையை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். தாயே, தாயே, இந்திராணி பெரும் ஆபத்தில் இருக்கிறார்கள். நானும் அந்த அலறலை கேட்டேன். ஆனால் அந்த அபலையின் குரல் ஏன் என் சுவாமியை சென்றடையவில்லை? அவர் தக்க தருணத்தில் அவளுக்கு உதவாவிடில் அவர் மீது கொண்ட நம்பிக்கை வீணாகி விடாதா? புறப்படு நந்தி. வணங்குகிறோம் அங்காஜமுகியிடம். தாங்கள் ஏதும் கூற வேண்டாம். இந்திராணியின் கூக்குரலை நானும் கேட்டேன். அனைவரும் இறைவனை தியானத்திலிருந்து எழுப்புவோம். பரமேஸ்வரா, இந்திராணி, நான் உனக்கு கொடுத்த கால அவகாசம் முடிந்தது. நமது ஒப்பந்தத்தின்படி என்னுடைய தமையனுக்கு நீ மனைவியாவதை எவராலும் தடுக்க முடியாது. வா என்னோடு. பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, யாரடா நீ? மகாகாலன், மகாகாலன். என் பாதையில் குறுக்கிடாதே. விலகிச் சென்று விடு. இந்திராணி தேவியை விட்டுவிடு. அசுர சக்திகளே,
கஜமுகி! யார் இதை செய்தது? இந்திராணி. கஜமுகி! 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 அஜமுகி! என்ன நேர்ந்தது அஜமுகி? அஜமுகி! இந்திராணி ஏன் இப்படி செய்தாள்? இந்திராணியை அஜமுகியிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக அந்த மகாகாலன் இதை செய்தான். யார் அவன்? ஈசனால் அனுப்பப்பட்டவன். அண்ணா, அவன் யார், யாரால் அனுப்பப்பட்டான் என்பதெல்லாம் நமக்கு இப்போது அவசியம் இல்லை. எனது தங்கையின் இந்த விபரீத நிலைக்கு காரணம் அந்த இந்திராணி. அவளுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். சரியாக சொன்னாய் தாரகாசுரா. இந்திராணியை பழி தீர்க்க நாம் இன்றே அமரலோகத்தின் மீது படையெடுத்துச் செல்ல வேண்டும். இது என்ன விபரீதம்? இவ்வளவு காலமாக இல்லாமல் இப்பொழுது ஏன் சூரபத்மன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறான்? விநாசகாலே விபரீத புத்தி. அவனுக்கு விநாச காலம் வந்துவிட்டதால் விபரீதமான செயல்களில் ஈடுபடுகிறான். நடப்பவை அனைத்தையும் நாம் அறிவோம். பகைவரின் படையெடுப்பு தேவர்களுக்கு இன்னல்களை தரலாம். ஆனால் அது அந்த அசுரர்களுக்கே ஆபத்தாக முடியும். சிவபக்தர்களான சூரனாதி அசுரர்கள் தாங்கள் என்ன செய்தாலும் சிவபெருமான் பொருட்படுத்த மாட்டார் என்று எண்ணுகிறார்கள். அத்தோடு அவர்கள் மரணமே இல்லாத வரத்தை பெற்றுவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம் சக்தியால் அன்றி வேறு எந்த சக்தியாலும் அவர்களுக்கு மரணமில்லை என்று வரமளித்தேன். அதன் பொருளை உணரத் தவறிவிட்டார்கள். சிவாம்சம் தோன்றுவதற்கான சூழலை அவர்களே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான சூழல் உருவாகிவிட்டதென்றே நினைக்கின்றேன். பிரம்மதேவரே, நாராயணரே, உங்கள் இருவரின் உள்ளத்திலும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான கருத்து தோன்றினால் அது தவறாக இருக்குமா? அதற்கான தவிர்க்க முடியாத தருணம், சிறப்பான தருணம் உருவாகிவிட்டதென்றே நானும் கருதுகிறேன். எது, எங்கே, எப்பொழுது நிகழ வேண்டும், அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்றுதான் நானும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். விரைவில் உங்கள் இருவரின் விருப்பமும் நிறைவேறும் என்று எண்ணுகிறேன். எங்கும் நிறைந்திருக்கும் சர்வேஸ்வரா, என் கணவரே எனக்கு துணையாக வர முடியாத நிலையில் என் மகன் அருகில் இருந்தும் ஏதும் செய்ய முடியாமல் செயலிழந்திருந்த நிலையில் வீர மகாகாலரை தோன்றச் செய்து அஜமுகி என்ற கொடியவளிடமிருந்து என்னை காப்பாற்றி விட்டீர்கள். இதற்காக எத்தனை பிறவி எடுத்து நான் என் நன்றியை உரைத்தாலும் போதாது. என்னவாயிற்று தாயே? அங்கு பார். இதுவரை செய்த கொடுமைகள் போதாதா? இந்த பாதகனுக்கு பயந்துதானே தந்தை தேவேந்திரர் ஒளிந்து மறைந்து வாழ்கிறார். இப்பொழுது எதற்கு இந்த பெரும் படையோடு வருகிறான்? இனி நாம் என்ன செய்வது? அதை நான் கூறுகிறேன்.
நீங்கள் இருவரும் என்னோடு புறப்பட்டு வாருங்கள். இந்த தேவலோகத்தில் நம்மை காப்பாற்ற எவரும் இல்லை. இத்தருணத்தில் நம்மை காக்க சங்கரா மூர்த்தியான சங்கரரை தவிர வேறு எவராலும் முடியாது என்பதை உணர்ந்தேன். ஆகையால் தாங்கள் இருவரும் இங்கிருந்து இக்கணமே என்னோடு புறப்படுங்கள். அந்த கைலாயத்திற்கு சென்று ஈசனின் சரணங்களில் சரணடைவோம். அதுவே நமக்கு பாதுகாப்பான திருத்தலம். ஜெயந்தா, வா என்னோடு. தந்தையே, அன்னையை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து புறப்படுங்கள். நான் இவ்விடம் இருந்து அவர்களோடு போர் புரிகிறேன். என்ன? நீ அசுரரோடு போர் புரிவாயா? உன் தந்தையாரே அந்த கொடியவர்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து வாழும் பொழுது உன்னால் அவர்களை என்ன செய்ய முடியும்? அவர்களை தடுத்து நிறுத்தி தாமதிக்கும்படி செய்ய முடியும். இல்லை இல்லை, உன்னை இங்கு விட்டு விட்டு என்னால் இவ்விடம் விட்டு செல்ல முடியாது. தாயே, நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். நானும் உங்களோடு வந்தால் நாம் செல்லும் மார்க்கத்தை அறிந்து அவர்கள் நம்மை பின்தொடர்வார்கள். பிறகு நாம் மூவருமே அகப்பட்டுக் கொள்வோம். நான் அவர்களோடு போர் புரிந்து தடுப்பதற்குள் தாங்கள் கைலாயம் சென்று விடலாம். இந்த நேரத்தில் என்னை விட, ஏன் தந்தையை விட தங்களின் பாதுகாப்பு மிகவும் அவசியமானது. ஆகையால் தயவு செய்து புறப்படுங்கள். இந்திராணி, ஜெயந்தன் கூறுவதில் உள்ள உண்மை நிலை உனக்கு புரியவில்லையா? தாயின் பாதுகாப்பிற்காக தனையன் போராடத் துணிந்து விட்டான். அதைக் கண்டு நீ பெருமை கொள்ள வேண்டும். எதற்காக இந்த தியாகத்திற்கு துணிந்திருக்கின்றானோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமெனில் உடனே புறப்படு. வா என்னோடு. சர்வேஸ்வரா, தாங்கள் ஏதோ ஒரு அற்புதமான திருவிளையாடலை நிகழ்த்த தீர்மானித்து விட்டீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது. அது என்னவென்றுதான் புரியவில்லை. பிரம்மதேவா, லீலா வினோத பிரியன் என்று பெயர் பெற்ற என்னாலேயே சிவலீலையை புரிந்து கொள்ள இயலாத போது உங்களால் மட்டும் எப்படி அறிய முடியும்? பரமேஸ்வரா, எது எப்படியானாலும் தாங்கள் தேர்ந்தெடுக்கவிருக்கும் மார்க்கம் எதுவாக இருப்பினும் அது தங்களால் தான் பிராப்தமாக வேண்டும். தாங்கள்தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நிச்சயம் அது நிறைவேறும். இருப்பது ஒரே மார்க்கம்தான். அதைத்தான் நான் செயல்படுத்தியாக வேண்டும். ஆனால் என்ன? ஏன் இந்த தயக்கம்? அந்த மார்க்கம் என் தேவி பார்வதியின் ஹிருதயத்தை புண்படுத்தக்கூடியதாக விளங்கும். அது ஆறாத ரணமாகவும் மாறிவிடும். ஏனெனில் அவளின் கர்ப்பவாசம் இல்லாமலேயே இந்நிகழ்வு நடைபெறும். ஜெயந்தா, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எங்களை எதிர்த்து போர் புரிய துணிந்திருப்பாய். 33 கோடி தேவர்களுக்கும் தலைவனாகிய உனது தந்தை எப்போதோ எங்களுக்கு பயந்து அஞ்சி நடுங்கி ஒளிந்து கொண்டான். சின்னஞ்சிறுவனே, நீ என் முன்னால் வாளேந்தி வருகிறாயா? அண்ணா, இந்த புழுவிடம் எதற்காக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இப்போதே இவன் சிரம் தரையில் உருளும். சற்று பொறு தாரகாசுரா. இவனை கொன்றுவிட்டால் அஜமுகியின் கரங்கள் வெட்டப்பட காரணமான இந்திராணி எங்கிருக்கிறாள் என்று தெரியாமல் போய்விடும். தன் தந்தை மறைந்து வாழும் ஸ்தலம் இவனுக்கு தெரியாமல் இருக்குமா? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சரியாகச் சொன்னாய் சிங்கமுகா. தாரகாசுரா, நாம் இவனை ஒரே வீச்சில் கொன்றுவிடக் கூடாது. சித்திரவதைகள் செய்து இவன் தாய் தந்தையரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகட்டும் அண்ணா, இவனை எவ்வாறு சித்திரவதை செய்து உண்மையை வரவழைக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன். தாங்கள் என்னை சித்திரவதை செய்து சிதைத்தாலும், சிறையில் இட்டு என்னை வதைத்தாலும் என் தாய் தந்தை பற்றிய உண்மையை உங்களிடம் கூற மாட்டேன். அவ்வளவு துணிச்சலா உனக்கு? இப்போது பார். பிரபு, பிரபு, என்ன? இந்திரனும் இந்திராணியும் கைலாயம் அடைந்து விட்டனர். ஈசனும் அவர்களுக்கு அபயம் அளித்து விட்டார். அண்ணா, இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றே தெரியவில்லையே.
ஓஹோ, அந்த பரமேஸ்வரன் சில காலமாகவே நமக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றுகிறது. அந்த பரமேஸ்வரன் நம்மை பகைவர்களாக நினைத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அவர் ஆசையை நிராசையாக்க வேண்டாம். கைலாயத்தின் மீது படையெடுத்து சென்று ஆக்கிரமித்து இந்திரனையும் இந்திராணியையும் சிறைபிடித்துக் கொண்டு வருவோம். புறப்படுங்கள். நில்லுங்கள், நில்லுங்கள். குருதேவா, வணங்குகிறோம். நீங்கள் என் மீது வைத்திருக்கும் பணிவும் பக்தியும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கின்றது. ஆனால் தற்பொழுது தாம் ஆற்றவிருக்கும் செயல் திகைப்பை ஏற்படுத்துகிறது. நாங்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம்? கைலாயத்தின் மீது படையெடுத்துச் செல்ல தீர்மானித்திருக்கிறீர்களே, இதை விட பெரும் தவறு வேறென்ன உள்ளது? சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாயத்தையே ஆக்கிரமிக்க முற்பட்டால் அதன் விளைவு என்னவாகும் என்று சிந்தித்தீர்களா? அஜமுகிக்கு அவரால் ஏற்பட்ட அங்கஹீனத்தை பற்றி தாங்கள் அறிந்திருந்தால் இவ்வாறு பேசியிருக்க மாட்டீர்கள். எங்கள் தங்கையின் கரங்கள் வெட்டப்பட காரணமாக இருந்தவர் அந்த சிவபெருமான். அவர்கள் மீது நாங்கள் போர் தொடுப்பதில் என்ன தவறு இருக்கிறது? பரமேஸ்வரனே தந்த பாசுபதாஸ்திரம் எங்களிடம் இருக்கிறது. அதை எதிர்க்கும் சக்தி எவருக்கும் இல்லை. ஏன் அந்த சிவனுக்கும் இல்லை? பக்தனுக்கு ஓர் ஆயுதத்தை தரும் பரமன் அவசியம் ஏற்பட்டால் அதை பறித்துக் கொள்ளவும் இயலும். தேவாசுர யுத்தத்தில் அமுதுண்ட தேவர்கள் அமரர்களாய் நிலைத்திருக்க அசுரர்கள் மடிந்தார்கள். அதனால் சஞ்சீவி வித்தையை கொண்டு அவர்களை நான் எழுப்பினேன். அதை ஈசன் தடுக்க முயன்றதால் நான் அவரையே எதிர்த்தேன். மறுகணமே அவர் விஸ்வரூபம் எடுத்து என்னை விழுங்கிவிட்டார். நான் அவர் வயிற்றில் சுக்கிரஸ்தலத்திலிருந்து தவம் புரிந்து வெளிவந்ததால் சுக்கிரன் என்று பெயர் பெற்றேன். காலத்தை கடந்து வாழும் அசுரகுருவான என்னையே எடுத்து விழுங்கும் பரமன் உங்களை எளிதில் விட்டு விடுவாரா? இப்போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? உங்களது படையெடுப்பை கைவிட்டு வீரமகேந்திரபுரிக்கு திரும்புங்கள். இது என்னுடைய யோசனை மட்டுமல்ல, உங்கள் தாயின் கட்டளை. என்ன? நீங்கள் கைலாயத்தின் மீது படையெடுக்க நினைத்த மறுகணமே உங்கள் தாய் மாயை என்று என்னால் பெயர் சூட்டப்பட்ட சுரசை அதை உணர்ந்து கொண்டாள். தன் மனதால் என்னை உங்களை தடுத்து நிறுத்தும்படி வேண்டினாள். அதனால் தான் அக்கணமே நான் இவ்விடம் வந்தேன். குருதேவா, தாயின் கட்டளை அதுவானால் அதை மீறக்கூடிய பிள்ளைகள் அல்ல நாங்கள். தங்களின் விருப்பப்படியே கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்ல மாட்டோம். ஆனால் சிவபெருமான் மீது நாங்கள் கொண்ட கோபத்தை, எங்களுக்கு அவர் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்வை எவ்வகையிலாவது வெளிப்படுத்தியே தீர வேண்டும். அசுரகுலத்திற்கு 1008 அண்டங்களை 108 யுகங்கள் ஆட்சி செய்யும் வரத்தை தந்தே. வேள்வி தீயில் மாண்டு போன சூரபத்மன் சிங்கமுகன் இருவருக்கும் உயிர் தானம் வழங்கினேன். தாரகாசுரனுக்கு எல்லையற்ற வலிமையை கொண்ட வரங்களை நல்கினேன். ஆனால் நான் தந்த வரங்களை பயன்படுத்தி அசுர சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அவர்கள் அதன் மூலம் நற்காரியங்கள் ஆற்றவில்லை. தீய சக்திகளாக மாறி விண்ணவர்க்கும் மண்ணவர்க்கும் பல தீங்குகள் ஆற்றினார்கள். துரோகச் செயல்களில் ஈடுபட்டு அப்பாவிகளின் உயிர்களை பறித்தார்கள்.
பெண்களின் கற்பை சூறையாடினார்கள். அனைவருக்கும் பொதுவான நீதி நியாயங்களை, சட்டதிட்டங்களை புறக்கணித்தார்கள். இன்று எனக்கே அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். எமது சிவாம்சமாக சிவபுத்திரன் உருவாகும் காலம் நெருங்கிவிட்டது. சகார சண்ட தாண்டவம் தனோது ந சிவ சிவம் ஜடாகடாஹ சம்ரமம் பிரமன்னிலிம்ப நிர்ஜரி விலோல வீச்சி வல்லரி விராஜமான முருகன் ಜ್ವಲಲ್ಲಲಾಟಪಟ್ಟ ಪಾವತಿ ಕಿಶೋರ ಚಂದ್ರಶೇಖರಿ ಪ್ರತಿ ಪ್ರತಿ ಹರ ಹರ சுவாமி, நமது பிள்ளையின் வருகையை பற்றி கூறி தேவர்களுக்கு மட்டுமல்ல என்னிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினீர்கள். என் உள்ளத்தை திளைக்கச் செய்தீர்கள். இதனால் இந்த மூவுலகத்திற்கு மட்டுமல்ல எனக்கும் தாம் உபகாரம் செய்துள்ளீர்கள். தங்களின் குழந்தையை எனது கர்ப்பத்தில் சுமந்து பெற்றுத்தரும் பெரும் பாக்கியத்திற்காகத்தான் இத்தனை நாட்களாக நான் ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். தாங்கள் கூறிய வார்த்தைகளால் என் நாவல் ஈடேறப் போகிறது. தங்களின் கிருபையால் எனது 6 இச்சைகளும் நிறைவேறப் போகிறது. அந்நெருப்பு கொதித்தழச் செய்தது. அதனால் தான் அசுரவதம் புரிய சிவபுத்திரன் தோன்றுவான் என்று அகிலத்திற்கு அவர் அறிவித்து விட்டார். அந்த புத்திரனின் கரத்தால் தான் உங்களுக்கு மரணம் என்பது விதி. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. அண்ணா, என் கைகள் அண்ணா. உடலோடு மீண்டும் இணைந்துவிடும். துண்டிக்கப்பட்ட அடையாளமே தெரியாமல் ஒன்றிவிடும். என் பொருட்டு இவ்வளவு பெரிய யாகத்தை நடத்தினீர்கள். நான் எவ்வகையில் தங்களுக்கு நன்றி உரைப்பேன் அண்ணா? நீ உரைப்பது யாது? தமையனிடத்தில் நன்றி உரைப்பதா? எம் மூவருக்கும் ஒரே தங்கை நீ அல்லவா? கரங்களின்றி கண் முன்னால் நீ நடமாடுவதை எங்களால் தாங்கிக் கொள்ள இயலுமா? என்ன இது? குருநாதர் என் செய்கிறார்? அஜமுகியின் கரங்களை இணைப்பதற்கு அவர் ஏன் இன்னும் இங்கு வரவில்லை? என் அனுமதியின்றி ஒரு யாகத்தை துவக்கியதோடு அல்லாது நான் ஏன் வரவில்லை என்று வினவுகிறாயா? குருதேவா, தாம் கூறுவது யாது? அஜமுகியின் கரங்கள் அவள் தேகத்தில் மீண்டும் இணைவதில் தமக்கு விருப்பமில்லையா? அவளுக்கு என்ன நேர்ந்தது என்று சற்று சிந்தித்துப்பார். அவள் கைகள் யாரால் துண்டிக்கப்பட்டது என்று யோசித்துப்பார். தாம் கூற விளைவது யாது? நன்றாக ஒருமுறை நினைவுபடுத்திப்பார். நீ ஈசனிடம் வரம் பெற்ற பிறகு மண்ணுலகோடு விண்ணுலகையும் உனது அடிமையாக்கினாய். அதில் தவறேதுமில்லை. ஆனால் அமரலோகத்திற்கு சென்ற நீ அமரேந்திரனை வென்றதோடு நிற்கவில்லை. அவன் மனைவி இந்திராணி மீது மோகம் கொண்டு அவளை இங்கு அழைத்து வர முயற்சித்தாய்.
எந்த இந்திராணியை நீ கவர்ந்து வர நினைத்தாயோ அவளை நீ அடைவதற்கு சென்ற போதுதான் நகுஷன் என்பவன் அகத்தியரால் சபிக்கப்பட்டு மலைப்பாம்பாக மாறினான். இந்திரனே ஒரு முறை அகலிகை மீது கொண்ட காமத்தால் கௌதம முனிவரால் சபிக்கப்பட்டு மேனி எங்கும் 1000 கண்கள் உடையவராக மாறினார். எனதருமை சீடர்களே, பரமேஸ்வரன் சர்வ சக்திகள் படைத்த சர்வேஸ்வரன். அவர் ஓர் அறிவிப்பு தந்து விட்டார். என்ன அறிவிப்பு? ஏனதை தந்தார்? எப்போது தந்தார்? பொன்னுலகமான இந்திரலோகத்தை ஈசன் கண்ணெதிரிலேயே அவர் பார்க்கிறாரா என்று பார்த்தபடி நீங்கள் எரித்தீர்களே, அந்த நெருப்பு அவிந்து விடவில்லை. நெருப்பு வடிவமான பரமனையே அந்நெருப்பு கொதித்தழச் செய்தது. அதனால் தான் அசுரவதம் புரிய சிவபுத்திரன் தோன்றுவான் என்று அகிலத்திற்கு அவர் அறிவித்து விட்டார். அந்த புத்திரனின் கரத்தால் தான் உங்களுக்கு மரணம் என்பது விதி. இல்லை, இல்லை, இது அசுரகுலத்திற்கே அபசகுணமாக அமைந்துவிட்ட ஒரு விபரீதமான செய்தி. அண்ணா, அந்த ஈசனுக்கு என்ன மதிக்கெட்டு விட்டதா? சிவபெருமானின் பக்தர்களை அழிக்க அவனே ஒரு புத்திரனை பிறக்கச் செய்வதா? அப்படி ஒருவன் பிறப்பானாயின் அதற்கு முன்பே அவனை நான் அழித்து விடுவேன். ஒரு தாரகாசுரா, ஒருவேளை தன் அன்பிற்குரிய தேவர்களை சமாதானப்படுத்த ஈசன் இவ்வாறு ஒரு ஏற்பாடு செய்திருக்கலாம். அது மட்டுமல்ல, இனி பார்வதி மூலம் சிவபுத்திர ஜனனம் என்பது ஒரு அசம்பாவிதமான நிகழ்வு என்பது சிவனுக்கு மட்டுமல்ல, புவனங்களில் வாழும் அனைவருமே அறிவார்கள். சூரபத்மா, சிவபெருமான் நினைத்தால் எந்த அசம்பாவிதமும் நிகழக்கூடியதொரு இயல்பான சம்பவமாகிவிடும். சாத்தியமற்றது, அசாத்தியமானது என்பதெல்லாம் சிவத்திற்கு கிடையாது. நான் கூறுவதில் உள்ள உண்மை யாதென்று தமக்கு விரைவில் விளங்கும். பார்க்கடல் வாசனே, பாம்பனை நேசனே, வணங்குகிறேன். கைலாயத்தில் சிவபெருமான் கூறிய வார்த்தைகளை கேட்டு தேவர்கள் அனைவரும் திகைத்து போயிருக்கிறார்கள். தேவ மாதர்கள் அதை பற்றி அறிந்து அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அறிவேன் நாரதா. ஈசன் என்ன கூறினார், தேவர்கள் எதனால் அந்த நிலைக்கு ஆளானார்கள் என்ற அனைத்தையும் நான் அறிவேன். அவர்கள் நிலைதான் அப்படி என்றால் வேத நாயகர் என்றும் காலக்கிழவன் என்றும் பெயர் பெற்ற பிரம்மதேவரை அகிலத்தின் தலை சிறந்த ஞானி என்றும் அனைவரும் போற்றுகிறார்களே, அதற்கு பொருள் இல்லாதபடி அவரே தனக்கு ஒன்றும் புரியவில்லை என்கிறார். தனது வேத சாஸ்திர ஞானம் அனைத்தையும் உபயோகித்து பார்த்தும் தன் சொல்லை சிவபெருமான் காப்பாற்றுவாரா என்று சந்தேகப்படுகிறார். எல்லாவற்றிற்கும் மேலான பரமஞானி பரமேஸ்வரர் தான் நாரதா. அவரே ஆதிபுருஷர் எனும் சர்வேஸ்வரர், இல்லற ஜோதியாக நின்ற லிங்கேஸ்வரர். அவரின் வாக்கிலிருந்து சிவாம்சமாக ஒரு சிவபுத்திரன் தோன்றுவான் என்று வெளிப்பட்டால் அது நடந்தே தீரும். சுவாமி, கூறு லக்ஷ்மி. நான் ஒன்று கேட்டால் என்னை தவறாக நினைக்க மாட்டீர்களே? செல்வத்தை வழங்கும் திருமகளான நீ என்னிடம் வேண்டுவதற்கு ஏன் தயங்க வேண்டும்? கேள். மகா மாதாவான பார்வதி தேவி உதிரத்திலிருந்து சிவபுத்திர ஜனனம் அசாத்தியம். அவ்வாறு இருக்கும் பொழுது இந்நிகழ்வு நிகழுமா சுவாமி? பரமேஸ்வரர் உள்ளத்தில் அப்படி என்னதான் இருக்கிறது? அதை பற்றி இப்பொழுது ஏதும் கூற இயலாது. ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக கூற முடியும். சிவபுத்திரனின் அவதாரம் எங்கே, எப்பொழுது, எப்படி நிகழ்ந்தாலும் அதை அனைவரும் அறிவர். அதோ சிவபுத்திரனின் அவதாரம்
என் மனக்கண்களில் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. குமரா, நான் உனக்காக எவ்வளவு நாட்கள் காத்து கொண்டிருந்தேன் என்று உனக்கு தெரியாதா? நான் ஒவ்வொரு நாளும் உன் வருகைக்காகவே காத்திருந்தேன் என்பதை நீ அறியவில்லையா? இந்த அன்னையின் குரல் உனது செவிகளை எட்டவில்லையா? ஏன் இப்படி மௌனம் சாதிக்கின்றாய்? என்னுடன் பேச மாட்டாயா? பேசு முருகா, வாய் திறந்து பேசு. யுக யுகங்களாக நான் வேண்டியதன் பலனாகவே நீ இங்கு வந்திருக்கின்றாய் கந்தா. ஆம் முருகா. குமரா, என் செல்வ களஞ்சியமே, சிவபுத்திரனாக வந்த தெய்வமணியே. தாயே, தாயே, யாரோடு உரையாடுகின்றீர்கள்? குழந்தை உறங்குகின்றான். தாயே, தாங்கள் ஏதேனும் கனவு கண்டீர்களா? ஆம் நந்தி, நீ கூறியது உண்மையே. அது வெறும் கனவுதான். ஆனால் அக்கனவு விரைவில் நனவாகும் நந்தி. எமது சிவாம்சமாக சிவபுத்திரன் உருவாகும் காலம் நெருங்கிவிட்டது. நந்தி, தாய்மையின் சுகத்தை காணும் அனுபவத்திற்காக என் மனம் ஏங்குகிறது. தாயே, அத்தகைய அனுபவம் என்பது தங்களுக்கொன்றும் புதிதல்லவே. இனிமேல் தான் அந்த தாய்மை சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற நிலையும் தங்களுக்கு இல்லையே. ஏன் அவ்வாறு கூறுகிறாய்? விக்னங்களை தீர்ப்பதால் விக்னேஸ்வரன் என்றும், தனக்கு நிகரான நாயகன் இல்லாததால் விநாயகன் என்றும் புகழ்பெற்ற பிள்ளையார் தங்களின் பிள்ளைதானே. சிவகணங்களுக்கெல்லாம் தலைமை தாங்குவதால் கணபதி என்று பெயர் பெற்ற அந்த முழுமுதற் கடவுளுக்கு தாங்கள் தாய் அல்லவா? ஆம் நந்தி தேவா, விநாயகனை என் மகனாக பெற்றதால் தாய் என்ற அனுபவத்தை பெற்றேன். நான் அவனை எப்போது எதற்காக உருவாக்கினேன் என்பதும், அவன் ஏன் யானை முகத்தை பெற்று கஜமுகன் என்று பெயர் கொண்டான் என்பதும் உனக்கு தெரிந்ததுதானே? ஆம் தாயே, அதை நான் மட்டுமல்ல, தேவர்கள் அனைவரும் அதை அறிவார். இன்று அந்த பரமேஸ்வரரே சிவாம்சமாக எனக்கு ஒரு குழந்தை தோன்றுமென்று கூறியிருப்பதால் எனது விருப்பம் நிறைவேறப் போகிறது. எங்கள் பிரயத்தனம் பூரணமாக போகிறது. தேவி பார்வதி இப்பொழுது என்ன கனவு கண்டு கொண்டிருக்கிறாளோ அந்த கனவு நிறைவேறாது. மயிலோடு துள்ளியே மடி மீது தூங்கவே பிள்ளையொன்று வருகின்றதே. எண்ணமோடும் வேளையில் உண்டான காவியம். தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. அவளது ஆசை நிராசையாகும். இந்த நிதர்சனமான நிலை வானுலகில் உள்ள யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் பார்வதிக்கு தெரியவில்லை. அவ்வுண்மையை கூற இதுவே சரியான தருணம் என்று எனக்கு புலப்படுகிறது மகாதேவா. அதே சமயம் தாங்கள் இதை கூறுவதால் தேவியின் மனம் புண்படும் என்று விளங்குகிறது. ஆனால் தங்களைத் தவிர வேறு யார் இதற்கு தீர்வு காண முடியும்? சிவம் மணி என்றால் அதன் ஒளி சக்தியாகும். சிவம் மலர் என்றால் அதன் நறுமணம் சக்தியாகும். அதனால் தாங்கள்தான் தேவிக்கு இந்த நிலை பற்றி புரிய வைக்க வேண்டும். கண்களுனை காணவே இங்கும் அங்கும் தேடுதே. தாயின் உள்ளம் தவிக்கின்றதே. மயிலோடு துள்ளியே மடி மீது தூங்கவே பிள்ளையொன்று வருகின்றதே. எண்ணமோடும் வேளையில்
சுவாமி, பார்வதி தேவியின் மனதில் தாய்மையின் ஏக்கம் ஆழமாக பதிந்திருக்கிறது. அது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. உண்மை நிலை என்னவென்று தெரியும் போது அவர் உள்ளம் எவ்வளவு சங்கடப்படும் என்று பதட்டமாக இருக்கிறது. அனைத்தும் ஈசனின் திருவிளையாடல் என்றெண்ணி அமைதி கொள் கலைவாணி. உடன் அங்கு செல். மகேஸ்வரா, இப்படி ஒரு லீலை தேவையா? பார்வதியின் உதிரத்தில் குழந்தை பேறு ஏற்படாது என்ற உண்மை தங்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் சிவாம்சமாக ஒரு புத்திரன் உருவாவான் என்று இவ்வாறு அறிவித்து விட்டீர்களே, ஏன் இக்காரியம் புரிந்தீர்கள்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. நாராயண நாராயண. வாருங்கள் நாரதரே, தங்கள் வருகையின் காரணம்? அன்னை மகாலட்சுமி தன்னை மறந்து பரமசிவனின் செயல் பற்றியே சந்தேகம் கொண்டு பேசும்போது அதற்கு விளக்கமளிக்க வேண்டியது என் கடமை அல்லவா? என்னுடைய வார்த்தையில் என்ன தவறுள்ளது? பரமசிவன் யார்? ஆதிபுருஷர் அல்லவா? மகாதேவரின் வார்த்தைகள் எவையும் குழப்பிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பரமேஸ்வரருடைய வாக்கிலிருந்து வரும் ஒரு சொல் ஒருபோதும் பொய்யாகாது. அதனை சந்தேகிப்பது கூட சிவநிந்தனையாகிவிடும். அதனால் இத்தருணத்தில் தாங்கள் அம்பிகைக்கு அருகே சென்று அவருக்கு துணையாக இருங்கள், அது போதும். மகாதேவர் தனி ஒருவராக குகை நோக்கி செல்கிறார். சிவசக்தி சங்கமம் இல்லாமல் சிவகுமாரன் எவ்வாறு தோன்றுவான்? எமது இந்த பஞ்ச முகங்களோடு ஞானியர் மட்டுமே காணக்கூடிய அதோ முகம் தோன்றட்டும். எதற்காக நீங்கள் சிவபுத்திரன் தோன்றுவதற்கு முன்னதாகவே அவனை வாழ்த்தி கோஷமிடுகிறீர்கள்? சிவபுத்திரன் அவதாரம் நிகழ்ந்து விட்டது தாயே. சக்தியே ஆனாலும் தீர விசாரிக்காமல் கண்களால் காண்பதையும் காதால் கேட்பதையும் நம்பினால் தீமையை விளைவிக்கலாம்.